ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பூஷிஸ் vlog. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோட ஃப்ரெண்டு ராஜியோட கார்டனை உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஒரு ஹைடெக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹை சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்க இந்த மத்தியில என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப யூனிக். என் ஃப்ரெண்டாச்சு. ஸோ எப்படின்னா வந்து இன்னும் ஸ்டில் அவங்க கார்டனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் தொட்டியில் செடி இருந்தாலும் லேண்ட்லேயும் அவங்களோட மரம், அவங்களோட செடி கொடி எல்லாமே இன்னும் ஸ்டில் லேண்டில் வளருதுன்றது வந்து பெரிய விஷயம். இது உள்ளே வந்தாவே எனக்கு ஒரு மாதிரி சொர்க்கமாக இருக்குங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, மரத்தில் இருக்கிற அந்த சிட்டுக்குருவியை அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அணில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூண்டுக்குள்ளெல்லாம் எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ முயல் இருக்கும், கேட்டு இருக்கும், எல்லாரும் வந்து அப்படியே ஒரு மாதிரி சுதந்திரமாக இருப்பாங்க. நம்ம பெரம்பூரில் இப்படி ஒரு வீடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் 13 இயர்ஸாக. ஸோ 13 இயர்ஸாகவே என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ சச் அ ஸ்வீட் சோல். அவங்களும் சரி, அவங்க பொண்ணும் சரி, அவங்க வீட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு எறும்பு, காக்கா எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி பீப்புள் தான் நம்மளோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் ராஜியோட கார்டனில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சிட்டுக்குருவியெல்லாம் வந்து அவங்க வந்து கோலம் போட்டு அரிசி மாவில் கோலம் போடுவாங்க, நிறைய சிட்டுக்குருவி வரும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் சின்ன வயசில் பண்ண ஒரு விஷயம். அதை நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர, வீட்டுக்குள்ளே ஹாலில் வந்து அவங்க அந்த அரிசி அந்த நொய்யை போடுறாங்க. அப்படி கூட்டமாக வந்து நான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன்னா எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ எப்படி ஒரு வைப் இல்லை இந்த இடத்துல, அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் சோல் என் ஃப்ரெண்டு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட குட்டி குட்டி பாட்லலாம் ஒரு சின்ன சின்ன செடி வளர்த்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அண்ட் கார்டனில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ராஜு வீட்டுக்கு வந்தால் கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ வந்த ஃபீல் இருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பாம் ட்ரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6 இயர்ஸ் ஓல்டு இவங்க ரெண்டு பேரும். நான் எவ்வளோ நான் ஸ்ட்ரெஸ் ஆனவே ராஜு வீட்டுக்கு தான் வருவேன். பிஸ்னஸில் ஸ்ட்ரெஸ் ஆனவே இங்கே தான் வருவேன். ஒன்றுமே இல்லை, இந்த க்ரீன் நிறைய இடத்துல இருக்குது. பட் இவங்க கொஞ்சம் வளர்த்தே இவங்களெல்லாம் செல்லமாக வளர்த்துருக்காங்க. உண்மையாக இவங்க என் மேலே படமோதே பூஷி ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு செல்ல குட்டீஸ் இவங்கெல்லாம். இது வந்து 15 இயர்ஸ் ஓல்டு ஐ திங்க். ஸோ ராஜி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வருஷமாக எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. நான் எத்தனை வருஷம் முன்னாடி பார்த்தணும். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் இந்த கார்டனில் என்னன்னா, அரச மரம்லாம் நீங்கள் வந்து அங்கே தான் பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அரச மரம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். இவ்வளோ குட்டி பாட்டில் அதை அழகாக வளர்ப்பாங்க. அரச மரம், வேப்ப மரம், அதெல்லாமே. ஸோ என்னோட கார்டன்லேயும் வந்து அவங்க எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி குட்டி ஐடியாஸ் நான் என்னோட கார்டன்லேயும் நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்றதுக்குள்ள கடகடகடலேருந்து மேலேருந்து இறங்கி வந்து இங்கே மனுஷாலாம் இருக்குமேன்ற பயம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜிக்கு அந்த அணில்லாம். ஸோ வந்து அவங்க கொடுத்த ரஸ்க் எடுத்துகிட்டு மரத்தில் ஓடியே போயாச்சு. அவங்க வந்து இந்த ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ராஜி போட்டால் எல்லாரும் கீழே வருவாங்களாம், பார்க்கலாம் வராங்களான்னு. ஏன்னா நான் இருக்கேன், அதனால வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களுக்கு கொடுக்குறது எடுத்து நான் கொஞ்சம் வேலை போட்டேன். ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள வரும்போதே புத்தா இருப்பாங்க. மணி பிளான்ட் எவ்வளோ பெருசு பாருங்க. அண்ட் ஸ்னேக் பிளான்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய நெகட்டிவிட்டி பர்சன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இருக்குது. எப்படி இருக்குது செம்மல்ல, ஒன்று நீட்டாக இருக்குல்ல. நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ராஜி நான் கூட இந்த மாதிரி குட்டி பாட் வாங்கி வச்சுருக்கான்னா அதுக்குள்ளே ஒன்று இருக்குது.
பியூட்டிஃபுல் ஐடியாஸில் எடுத்துக்கோங்க. இந்த ஐடியாஸ்லாம் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த ஐடியாஸ்லாம் வந்து நாங்களும் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன மக்களே, ராஜியோட கார்டனை என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இப்படி ஒரு சொர்க்கம். எனக்கு வந்து thousands ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்காங்க தான். ஆனாலும் என் தோழி மாதிரி ஒரு அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து பேசும் போதே கண்ணு கலங்குது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவங்க. கூடிய சீக்கிரம் என்னோட பூஷிஸ் vlogல ஷார்ட்ஸில் வருவாங்க அவங்க. அந்த ஐகிரி நந்தினி அதில் ஒரு ஆள் வரவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் என்ன சொல்கிறது, இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களும் வருவாங்க. ஏன்னா எனக்கு ஏன் ராஜியை அவ்வளோ பிடிக்கும்னா, ஏன்னா அவங்க 100% நேச்சர்ஸோட கனெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ அவங்க சொல்கிற கதையெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். நான் அவங்க அந்தமான்லேருந்து வந்தவங்க. பாம்பு குட்டியை பார்த்தேன், பாம்போட விளையாட. எங்கள் அம்மா லைட்டாக அப்படியே நான் அந்தமானுக்குலாம் நாங்கள் வரமாட்டோம் ராஜி அப்படின்னா, இல்லை நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் அவங்க கடலுக்குள்ளே அந்த போட்டில் போகிறது சீக்கிரம் நாங்கள் அந்த வீடியோலாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக. அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. வெறும் செடியில் மட்டும் இல்லை, ஒரு மனுஷாலோட எப்படி பழகணும், எந்த அளவோட பழகணுங்கிற ஒரு விஷயம் கூட அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்டு. அதாவது இந்த பூஷி வந்து அதிகமாக சம்பாரித்து வச்சுருக்கிறதே இந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்ட ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டே பார்த்தீங்களா எப்படி கெத்தாக இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் மாடி வீடு பங்களா கட்டிக்கோங்கடா, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு குட்டி உலகம்தான். ஆனால் அந்த குட்டி உலகத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அது இன்னும் ஷாவணி அம்மா, விஜி, என்னோட சிஸ்டர், இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, குட்டியாக எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு நாள் நாங்கள் எதாவது கெட் டுகெதர் போடுவோம். அந்த டைமில் எல்லாரையும், ஏன்னா இப்போ எல்லாம் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாருமே காலேஜ் +2 அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டாங்க குழந்தைங்க. ஸோ நாங்கள் இந்த கார்டனில் தான் விளையாடுவோம். என்னோட குழந்தைங்களும் வளர்ந்துட்டாங்க. எல்லா குழந்தைங்களோடும் இன்னொரு வீடியோ வெரி சூன். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.